எல்லாம் ஒப்படைத்து விட்டு வருவாரா? ஒரு தவறிலே ஒரு தூக்கிலே போட போகிறார்கள், அவர் தப்பிப்பதற்காக வேண்டி, உயிரை காப்பாற்றுவதற்காக வேண்டிதான் பார்ப்பார். அவர் போய்விடுவாரே, வரமாட்டாரே என்ற பயத்திலே வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் கவலையின் முகத்தை பார்த்து மனைவி கேட்கிறார்கள், என்ன கவலையாக இருக்கிறது, என்ன காரணம்? சொன்னார்கள், நான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அவர் அனுமதி கேட்டால் நான் அனுப்பிவிட்டேன், அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை, அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை, அவருடைய வீடு தெரியாது, அவர் ஊரு தெரியாது எனக்கு என்று சொன்ன உடனே வீட்டுக்காரமா சொன்னாங்க, ஹஜ்ஜாஜை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படி தெரிந்தும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்படி ஒரு தவறை செய்து விட்டீர்களே, நாளைக்கு உங்களுடைய உயிர் என்ன ஆகும்? நாளைக்கு ஹஜ்ஜாஜ் உங்களுடைய உயிரைத்தானே, உங்களைத்தானே தூக்கிலே இடுவான் என்பதாக சொல்லுகின்ற நேரத்திலே அந்த ஹஜ்ஜாஜினுடைய யூஸ் அழைப்பு வந்த ஹுதைபா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் வந்து விடுகிறேன் என்று சொன்னார் என்பதாக சொல்லிவிட்டு உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே காலை பொழுது கதவு தட்டப்படுகிறது. தட்டப்பட்ட உடனே அந்த தட்டுகின்ற கதவை தட்டுகின்ற யார் எந்த மனிதர் தட்டுகிறார் என்று கதவை திறந்து பார்த்தால் யார் நம் இடத்திலிருந்து அனுமதி பெற்று போனாரோ அவர் வந்துவிட்டார். அவர் அசந்து போனார், ஆச்சரியம் அடைந்தார். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்களா? இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அமானிதத்தை நிறைவேற்றி விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னிடத்தில் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யாமல் வந்து நிற்கிறாரே, அவரால் ஒன்றும் ஜீரணிக்க முடியவில்லை. அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்திலே கொண்டு போய் விட்டார்கள். விடுகின்ற நேரத்திலே குற்றவாளி எங்கே, பிடித்து வந்தவர் எங்கே என்று கேட்கின்ற நேரத்திலே அவர் வெளியிலே இருக்கிறார். ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது என்று இந்த சம்பவத்தை சொன்ன உடனே ஹஜ்ஜாஜ் என்ன சொல்லுகிறார்? அவரை கொல்லக்கூடாது, அவர் இருப்பதினால் தான் நம்முடைய ஆட்சிகள் நடைபெறுகிறது, அவர் இருப்பதினால் தான் நம்முடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் மேல் நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது, அவரை கொல்ல வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, இறை நேசர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை மாறு செய்ய மாட்டார்கள். உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகளில் உறுதியாக நிற்க வேண்டும்.